நெஞ்செடுத்தா இருக்கணும் உனக்கு. என்னோட இத்தனை வேலை பார்த்து வச்சிருக்க அண்ணா, அடிக்காதே அண்ணா. என்னோட வேலை பார்த்து வச்சிருக்க அண்ணா, யார கட்டிலாம் பண்ணுன அண்ணா. யாராவது தலையிட்டீங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சாரி, அதை பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க தயவு செய்து போங்க. போங்கன்னு சொன்னேன். ஐயோ, மிருகமா மாறிட்டானே. என்னங்க என்னங்க என்னங்க, சீக்கிரம் வாங்க. சமையல போட்டு அடிச்சிட்டு கிடக்கா. எல்லாரும் வாங்க. இங்க போங்கன்னு சொன்னேன். நீ எதுக்காக போட்டு அடிச்சிட்டு கிடக்கா? என்னடா, எதுக்கு போட்டு அடிச்சிட்டு கிடக்க? அண்ணா, தயவு செய்து எல்லாரும் எங்க போங்க. இன்னைக்கு நான் இவனை கொண்டு குழி தோண்டி போறீங்கள. இங்க ஏதோ அது கிளம்ப சொல்ல. அண்ணா வேண்டாம், அண்ணா வேண்டாம். அவன் இப்படி போட்டு அடிச்சிட்டு கிடக்கா. பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டு எடுத்து ஒண்ணு விளாசிடுவேன். அவன் அடிப்பான். தம்பியை கண்டிக்கிறதுக்கு அண்ணனுக்கு எல்லா உரிமை இருக்குது. உன் வேலையை உண்டை வெட்டி பாரு போ. செம்புலிங்க எனக்கு சும்மா அடிக்க மாட்டான். உன் வேலையை உண்டை விட்டு பாரு. இவன் என்னால பாத்துக்க வேணும். அபி, நீ அத சொல்லு. எதுக்காக இவனை போட்டு அடிச்சிட்டு கிடக்கா? தெரியல. ஜான், நீ அத கேளுடா. அவன் அடிச்சா காரணம் இருக்கும். சரிடா, என்ன தப்பு பண்ணா சொல்லு. கைசல் எல்லாரும் என்ன போங்கன்னு சொன்ன. இவனை இன்னைக்கு குழி தோண்டி போய்க்கல. சமையலா, இன்னொரு வாட்டி அவன் மேல அடி விழுகுதே. என்ன பண்ணுவீங்க? அடிப்பா, அவன் அடிப்பா. என்ன இப்ப உங்களுக்கு மதியம் அங்க போ சொல்லு. பாக்கியம், நீ போ. எனக்கு தேவை, நான் இங்க போக மாட்டேன். எதுக்காக அவன் போட்டு அடிச்சிட்டு கிடக்கா? அவன் ஒண்ணு சும்மா அடிக்க மாட்டான். காரணமா என்னைக்கு அவன் யார் மணி கை வைக்க மாட்டான். சரி, என்ன அதை கேட்டு சொல்லு. அவனுக்கு சொல்ல இருப்பாங்க. கிளம்புங்க. அண்ணா சாரிடா, அண்ணா சாரிடா, விட்டுடா, அண்ணா சாரிடா. சாரியா? நீ பார்த்த ஈர்த்துற வேலைக்கு உனக்கு சாரி. அண்ணா அடிக்காதுண்ணா. சாரி ஏதோ சொல்லக்கூடாது. இவனு வேண்டாம். எதுக்காக இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? வேண்டாம். போயிரு, கோத்த கலப்பிடாத. போயிடுற சமையலிங்கோ. என் பொண்ணை திட்டுற வேலையை வச்சுக்கிட்ட. அப்படி வேலை பண்ணிருக்கான். இவனை போட்டு சாத்தே. என் பொண்ணை திட்ட வச்சுக்கிட்ட. ஐயா, அப்பா ஒண்ணு இல்லப்பா. அவங்க சும்மா ஒண்ணு கோபப்பட மாட்டாங்க. கொஞ்சம் இருங்கப்பா. யாரும் எதுவும் பேசாதீங்க. கோத்துல இருக்க, கொள்ள வெளியில இருக்க, கொண்டுறேன். இசைக்கிட்டு சண்டைக்கு போறானே. நீ இருக்கிற ஏன் பொண்ணுகிட்ட கோபப்படுற? ஐயோ, அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. என் பிள்ளைய திட்டுற சொல்லிட்டேன். உங்க பிள்ளைய கொண்டுட்டு கிளம்புங்க. ஆமா, அவன் கோத்த உச்சில நிக்கான். இப்ப எது பேசுறான் அவன் காதுல விழாது. மாமா போட்டு அடிக்காத. இருங்க, நான் வரேன். என்னங்க வேண்டாங்க, ப்ளீஸ்ங்க. போயிரு, கோத்த கலப்பிடாத. டேய் போய். இப்ப டென்ஷன்ல இவா வேற. டேய் இங்க பாருங்க, என்ன அடி கொள்ளு. ஆனா இசை ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ராசாக்கு பிள்ளை பேசலாம் இருக்குது. அவன் ஏன் வரிசை ஏதாவது பேசுனீங்க என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ராஜாவுக்கு எடுத்து பேசுறது பயிர வந்துட்டேன். என் பொண்ண பேசுனா பேசுற. சரிடா பேசு. இப்ப நான் அவளை பேசுறா, நீ பேசு. யாராவது இசைய பேசுறீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் இந்த மகாராணிய பேச வேண்டியதுன்னு? இந்த மகாராணி அல்லது வீட்டுல எவ்வளவு பிரச்சனையோ? உனக்கு எனக்கு கிருக்கடா பிடிச்சிருக்கேன். இப்ப இருக்கிற அந்த பொண்ணு நீ மம்பு இருக்க. யாரு பொண்ணு? இவ பொண்ணா? துரோகி. என்ன பேசிக்கிட்டு இருக்க? துரோகி, துரோகி, மகா துரோகி. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற துரோகி. எப்படித்தான் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண மனசு வருத தெரியல. நீ எதுக்கு இப்ப அந்த பிள்ளைய வம்புக்கு இருக்க? ஆளுக்கு அவளோட பிள்ளை பிள்ளைன்னு சொன்னீங்க, எனக்கு கோவம் வந்துடும். தேய வந்த வீட்டு மூத்த மருமக தகாத வார்த்தை சொல்லி பேசாத, கொன்ன போட்டுறேன். இவ்வளவு நான் மிருகமாவே பாருங்க. பாதகி, கை நெஞ்சக்காரி. இவன் அந்த புள்ள பேசிக்கிட்டு இருக்கா, நான் பாத்துட்டு இருக்கியா? இந்த வாய் மூட புரியல. துரோகி, துரோகி, துரோகி. இந்த குடும்பத்தை அழிக்க வந்த துரோகி. சும்மாவே விட மாட்டேன். சந்தோஷமா இங்க வாழ்ந்து பாக்கியா? நீ எப்படி வாழ்ந்து பாக்குறேன்டி. அம்மாக்கு சௌமனால என்ன வா போன்னு பேசிக்கிட்டு இருக்க? யாரம்மா? இவன் எனக்கு அம்மாவா? இந்த துரோகி எனக்கு அம்மாவா? ஐயோ, இந்த பையனுக்கு என்ன ஆச்சு? நான் பண்ற எல்லா தப்புக்கு மூல காரணமே இவதான். இவன் இந்த வீட்டுல சித்திரவதை பண்ணணும். யாராவது இவ கிட்ட பேசுனீங்க அதே மாதிரி ஜானன் எனக்கு சொல்றேன். இவன் நீங்க ஒரு கோலம் உங்க பொண்ணாட்டி எதுக்க கூடாது. இந்த வீட்டுல கோலத்துக்கு இவன் இப்படிதான் இருக்கணும். வேற எங்கேயும் போய் வாழவும் கூடாது. துரோகி வந்து நம்ம கால்ல வேணும்.
இதுக்கு என்ன நடக்க தெரியுமாடி? எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. என்னடா இவன் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கான்? எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும், ஆனா சொல்ல வேண்டியவன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான். துரோகிக்கு பிறந்தவன் எப்படி இருப்பா? ஆமா, இவன் தங்கச்சி நான் உண்மைதான் விரும்பினேன். என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆமா, உண்மைதான் விரும்பினேன். ஆனா இன்னைக்கு இந்த குடும்பம் ஒரு வாரிசு கூட வர முடியாம இருக்கிறதுக்கு காரணம் இவங்க குடும்பத்துல ஒருத்தவங்க காரணம்னு தெரிஞ்சப்பா கோதை தூக்கி வீசினேன். இந்த ஊர்ல இவ்வளவு செல்வாக்கா வாழ்ந்தோம், மீச வச்ச ஆம்பளையா இருந்தோம், ஒரு வாரிசு இந்த வீட்டுல கொண்டுட்டு வர முடியல. எல்லாத்துக்கும் யாரு காரணம்? என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க சில துரோகிகள் இருக்காங்கம்மா. ஆமா, அத்தாய் வத்தாங்கச்ச பழி வாங்கினேன். என்னடா சொல்ற? ஆமா, அவளை இங்க வர வச்சா வர வேண்டியவங்க வருவாங்கன்னு இப்படி பண்ணினேன். அதுக்குதான் அண்ணன் போட்டு என்ன அடிச்சிட்டு இருக்கான். நீ பண்ண தப்ப நியாயப்படுத்துறியா என்ன? நீங்க இவளை வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வரல, அதுதான் நானும் பண்ணினேன். நான் கூட்டு வந்தது நீ செஞ்சது ஒன்னாடா. உங்க புத்திக்கு நீங்க செஞ்சிட்டீங்க, என் புத்திக்கு நான் அதுதான் பண்ண முடியும். எனக்கு இவனுக்குள்ள வச்சு பெரிய வேலையா இருக்கு. நீ பொத்த வேலைக்கு அவ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாடா. என்ன சொன்னீங்க? என்னடா சொல்ற? ஆமா, நானும் அந்த வேலை பார்த்தேன். என்ன கொஞ்சம் முட்டாள்தனமா பண்ணிட்டேன். அவன் மட்டும் செத்து வச்சுக்க உன்னை கொண்டு இருப்பேன். ஏதாவது பண்ணது பண்ணி எடுத்து சொல்ல மாட்டேன். நீ இவனுக்குள்ள வச்சுதான் வேலையாக வேண்டியிருக்கு. என்ன சொன்னீங்க? இவனுக்கு என்ன பேசிட்டு இருக்கானுங்க? எங்க அது என்ன யாருன்னு கேளுங்க. படு போவி போயிடுங்க. இவனுக்கு 3 பேர் ஏதோ பிளான் போட்டுட்டானுங்க. ஆமா, இவளை வச்சு வேலையாக வேண்டியிருக்கு. டேச்சான், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? என்ன பெரியப்பா அவர்கிட்ட நியாயத்தை கொண்டு போறீங்க? அவருக்கு பொண்ணடி பாசம் இல்லாம போயிருமா என்ன? நான் சரியா செஞ்சேன், கொஞ்சம் சொதப்பிட்டு அவ்வளவுதான். அவ மட்டும் செத்து உன்னை கொண்டு இருப்பேன். எதிரியை எப்படி காலது விழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். ஏற்கனவே இந்த வீட்டு பொம்பளைக்கு நம்ம மேல நம்பிக்கை போச்சு. இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்தேன், உசுடைய சாவடிச்சு வாழ்ந்தேன். போய் பாரு பாப்பா, நீ எந்த விஷயத்தையும் தலையிடாத, அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். அண்ணே, பொண்டாட்டிய காப்பாத்தலாம் வைக்கலாம் ஏதாவது நினைச்சீங்க, அந்த பயம் இருக்கட்டும். சரி சரி, நீ போ. இங்க பாருமா, இதுக்கு மேல எங்கால பொறுமையா இருக்க முடியாது. என்ன சீசே, அத்தையா கோமா போறாங்க, மாமா கோமா போய்கிட்டு இருக்காங்க. என்ன சீசே, ஏன் எல்லாரும் கத்திட்டு இருந்தீங்க? என்னாச்சுதே? அபி அக்கா வேற அழுதுகிட்டே போறாங்க. என்னதான் இங்க நடக்குது? சொல்லிட்டு இங்க என்னதான் நடக்குது? சொல்லிட்ட அப்படி கிழிச்சு தள்ளிடுவியோ? இசை, வாய மூடி. நீ ஒருத்தி, நம்பிக்கை இல்லாம நீ பண்ண ஒரு காரியம் இந்த வீட்டுல இருக்க நிம்மதியை கெடுக்க வச்சிருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. எதிரி யாருன்னு கொஞ்சம் கொஞ்சமா தேடிக்கிட்டு இருந்தாங்க. நீ பண்ண ஒத்த நம்பிக்கை இல்லாத காரியம் இன்னைக்கு அவங்கள மிருகமா மாத்தி வச்சிருக்கேன். என்ன அப்பவே நீ சாகடிச்சிருக்கலாம். என்ன நீ காப்பாத்திருக்கவே வேண்டாம். காப்பாத்தி இத்தனை வருஷம் கழிச்சு உசுரோட சாகடிக்கிறதுக்கு என்ன காப்பாத்திருக்கல. நீ என்ன வேலை பார்த்துக்கிட்ட தெரியுமா? அவங்களுக்கு அவங்க மேலேயே வெறுப்பு வச்சுட்ட. நீ பண்ண ஒத்த வேலை அவங்களுக்கு அவங்க மேலேயே வெறுப்பு. அது இன்னைக்கு மிருகமா அவங்கள மாத்தி வச்சிருக்கேன். இந்த வீட்டு ஆம்பளைங்க கோவக்காரங்க தான், முரடனுங்க தான், ஆனா பாசக்காரனுங்க. நீ பண்ண வேலை பாசம் போய் இன்னைக்கு மிருகமா மாறி நிக்காங்க. நாம எடுக்கிற முடிவு சுயநலமா என்னைக்கு இருக்க கூடாது. நீ சுயநலமா எடுத்த முடிவு இன்னைக்கு இத்தனை வேலை மிருகமா மாத்தி வச்சிருக்கேன். சாரன் மாமா பார்த்த வேலை என்ன தெரியுமா? நீ நம்பிக்கை இல்லாம பண்ண வேலை. இதுக்கு மேல இந்த வீட்டு பொம்பளைங்க நம்ம ஆம்பளையா மதிக்க மாட்டாங்கங்கற பயம், தயக்கம், தாள மனப்பான்மை மிருகமா மாத்திட்டேன். உன்னை பெத்த தாய பார்த்தாரு கிங்ஸி மாமா. எனக்கு அவ இவனு சொல்ற அளவுக்கு நீ மாத்தி வச்சிட்ட. கண்ணுக்கு தெரிஞ்சவன அழிச்சிடலாம், கண்ணுக்கு தெரியாதவன எப்படி அழிக்க முடியும்? அவங்களும் மனுஷங்க தானே. அவங்க திராணிக்கு மேல தேடிக்கிட்டு இருந்தாங்க, முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல நீ எனக்கு சோதனை கொடுத்த. நாளைக்கு வரப்போற ஒண்ணுக்காக இன்னைக்கு இருக்க உறவை இழக்க கூடாது. நீ ஒன்ன காப்பாத்ததுக்காக இத்தனை உசுரோட கொண்டு அவங்களை மிருகமா மாத்திட்ட. அவங்க மிருகமா மாறினது மட்டும் இல்ல, தண்ணியை வெறுத்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, உயிரோட செத்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு உசுரை காப்பாத்துறேன்னு பல உசுரை நீ சாகடிச்சிட்ட. சீரலமா நீ யோசிச்சுட்டல. ஏண்டி இப்பெல்லாம் பேசுற? வாய மூடி. தைசதி மலை நின்று பேசாத. நான் யோசிச்ச விதம் வேறடி. ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பரவாயில்ல, எதுவா இருந்தாலும்
எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணிருக்கலாமே. எதிரிக்கு தெரிஞ்சாதானே அழிப்பா. தெரியாம இருந்தேன்னா இந்த துரோகி யாருன்னே தெரியல, எங்க இருப்பான்னு கூட தெரியல, அப்படி மறைச்சிருந்திருப்ப. துரோகி யார வேணாலும் இருக்கலாம், இப்ப நம்ம கூட கூட யாராவது இருக்கலாம், அப்படி காப்பாத்திருவ. அதை கண்டுபிடிக்க தானே போராடிக்கிட்டு இருக்கோம். இப்படி எங்க மேல நம்பிக்கை இல்லாம நீ பண்ண வேலை எங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சுது. உன் அம்மா மாதிரி பார்த்து இனி போய் எல்லாருக்கிட்டையும் நான் எப்படி சொல்லுவேன்? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் சொல்லுவேன்? இனி சொன்னாலும் யார் சந்தோஷப்பட போறா? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இனி நான் எப்படி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவேன்? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் சொல்லுவேன்? இனி நான் எப்படி சொல்லுவேன்? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சொல்லுவேன்? கெட்ட புருஷங்கிட்டே நான் மறைச்சிட்டேன்னு எல்லாரும் இனி என்னை எப்படி நம்புவாங்க? எந்த விஷயத்துல என்ன நம்புவாங்க? என்னங்க என்ன என்னால நீங்க வேதனைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. போடி. எனக்கு சத்தியமா சொல்றேங்க, இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா சத்தியமா என்னன்னு எனக்கு தெரியலங்க. சத்தியமா தெரிஞ்சிருந்தா நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எனக்கு இங்க வந்ததுக்கு அப்பதான் உங்க குடும்பத்தை பத்தியே தெரியும். அப்படி இருக்கும்போது உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கு என்ன இருந்துற போது சத்தியமா எனக்கு தெரியலங்க. நானும் எப்படிலாமோ யோசித்து பார்த்துட்டேன். அம்மா வரைக்கும் போய் சண்டை போட்டு பார்த்துட்டேன். எனக்கு தெரியலங்க. ஒருவேளை நீங்க என்னன்னு சொல்லுங்க, ஒருவேளை எனக்கு தெரியுதான்னு பாக்குறேன். எதையுமே சொல்லாம எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க. சத்தியமா என்னன்னு உனக்கு தெரியாது. தெரியாதுங்க. கோத்த கழுப்பிடுற போயிரு. நீங்களே என்ன வெறுத்த நான் எங்கெங்க போவேன்? எங்க போக கூடாது. சிங்கராண்டி நீ கோலத்துக்கு இருக்கணும். எனக்கு நீ தண்டனை கொடுத்துட்டல. என்னங்க சொல்றீங்க? நான் எதுக்குங்க உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன்? உசுரோட சாகடிச்சிருக்கலடி. இப்ப என் தம்பி முன்னாடி கூட நான் தலை கொண்டு நிக்க வேண்டியிருக்கு. நான் தூக்கி வளர்த்த பையன், எனக்கு மீச வளர்ச்சதுக்கு அப்புறம் பிறந்த பையன் உங்களுக்கு பொண்டாட்டி பாசம் இல்லாம போய் மனு கேட்டுட்டு போயிருக்கான். எத்தனை நாள் இன்னும் நீ உண்மை சொல்லாம இப்படியா வச்சிருக்கேன்னு நானும் பார்க்க தானே போறேன். உன் போயால உண்மை வாங்காம நானும் விட மாட்டேன்டி. ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிக்குது. என்னதானு சொல்லுங்களே. அது எப்படி கட்ட புருஷன் கிட்ட போய் உண்மை இருக்க முடியல. பொறுப்பு அப்படி இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் தான் பழசெல்லாம் மறந்தேன். எனக்கு தான் நீ யாருன்னு தெரியாது. ஆனா உனக்கு நான் யாருன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள. அப்ப கூட உனக்கு உண்மை சொல்லி எனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணும் எனக்கு தோணல. எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்து வந்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்க பாரு. அதுதாண்டி என்னால ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல உன்னை நான் காதலிச்சுக்கிட்டே இருக்கேன்டி. அதான் ஏன் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு உரம உன்ன காதலிச்சிட்டு இருக்கேன். தூக்கி வீச முடியல, வெறுக்கவும் முடியல. பாதகத்தை எப்ப கூட நீ உண்மை சொல்ல மாட்டேங்கிறிய. காதலுங்கிறது ரெண்டு பேரும் காதலிக்கிறேன்டி. நான் உசு குசு அவனை காதலிச்சிருக்கேன்டி. நீ பண்ண வேலை என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா காதலிச்சிட்டு இருக்கேன்டி. ஐயோ என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இருங்க, சத்தியமா எனக்கு தெரியலங்க. நான் இப்பவும் கத்துறேன், கதறுது. உனக்கு என்னன்னு தெரியல. ஏங்க என்னன்னு சொல்லுங்க. என்னால தாங்கிக்க முடியலங்க. ஓ, என்னன்னு நான் உனக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் அது இருக்கா இல்லையா, ஆமா இல்லன்னு நீ போது சொல்லுவ. அப்ப நீ ஏன் சொல்ல மாட்ட? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? சரிடி, நீ நடி. உன்னால எவ்வளவு நடிக்க முடியுமோ நடி. ஏண்டி நீ வாலிஸ்ல என்ன பார்த்ததே இல்ல? வாலிஸ்ல உன்னை பாத்திருக்கேனா? நான் வாலிய பையனா இருக்கும் போது நீ பாத்திருக்க. நான் உன்னை பாத்திருக்கேன்டி. நீ வந்ததையும் மறக்கல, நீ போனது இன்னும் மனசை விட்டு ஆறல. நான் உங்களை பார்த்தேனா? ஒரே இடத்துல இருக்க வேற செஞ்சிருக்கோம். ஒரே இடத்துல டிராவல் பண்ணிருக்கோம். எதுவுமே உனக்கு தெரியல. சரிடே, ஒன்ன டிராவல் பண்ணவே அது கூட உனக்கு தெரியல. என்ன சொல்றீங்க? நான் உங்க கூட வந்தேனா? சும்மா நடிக்கலாமா? இந்த அளவுக்கு நடிக்க கூடாது.
ஒன்னா டிராவல் பண்ணிருக்கோம், ஒன்னா கையை பிடிச்சு போயிருக்கோம், நான் உன்னை கொண்டு ஹாஸ்டல்ல கொண்டு வந்து விட்டுருக்கேன். எனக்கு எல்லாம் ஞாபகத்துல இருக்கு. ஹாஸ்டல்ல கொண்டு விட்டீங்களா? ஆ, உன்னை ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுட்டு திரும்பி வரும்போது நான் பார்த்துக்கிட்டே நான் வந்தேன். முகத்தை மூடி இருந்தீங்களா? அது சொல்லுங்க, முகத்தை மூடி இருந்தீங்களா? அது அப்படின்னா அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கும் போது உள்ள இருந்தது நீங்களா? அது நான் தெரியாம தான் வந்தேன். கிங்ஸ்லன்! கிங்ஸ்லன்! ஏய் கிங்ஸ்லன்! ஏய் கிங்ஸ்லன்! சீ, நீங்க இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பாப்பீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. சீ, ஆட்டுப்பைய. இனிமேல் இசைன்னு வந்தீங்க கொன்னுடுவேன். உன்கிட்ட இறங்கி வந்தா மென்மையான நினைச்சிட்டியோ? மிருகோண்டி. அது நல்லாவே தெரியுது. மிருகம்டா, மிருகமேடா. ஆமா, நான் மிருகம் தான். இங்க வா. கொன்னுடுவேன். கூப்பிட்டல, இங்க வா. உங்க சீரவெல்லாம் இப்பதான் நான் வெளியில வருதே. ஏற்கனவே தலை வெளியில இருக்கேன், கோத்த கழுப்பிடாத. என்ன பிளான போட்டு பண்ணிருக்கீங்கல்ல? பிளான் போடாம எதுவும் பண்ண முடியாது. ஆமா, பிளான போட்டு தான் பண்ணணும். இங்க பாருங்க, எதனாலும் நேர்வழியில போய் தான் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஏன் துரோகி என்ன உனக்கு நேர்வழியில வந்து நம்மகிட்ட மோதிட்டு இருக்கான்? பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு. போடி. மிருகம். ஏய், தொலைச்சு போடி. இனிமேல் சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட வரவே மாட்டேன். உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன். ஒண்ணு வார்த்தை விடாதே. சத்தியமா சொல்றேன், மிருகம். பக்கத்துல கூட வர மாட்டேன். மிருகம், உங்களை போத்தோட எனக்கு கோவம் வருது. பத்துக்கிட்டு வருது. எனக்குலாம் இந்த மிருகம் தேவையில்லை. வேண்டாம் சொல்லிட்டேன். எனக்கு உங்களை போத்தலை பிடிக்கல. வேண்டாம் சொல்லிட்டேன். மிருகம், போடி. டேய் மிருகம். வசனம் மறுபடியும் கொடுத்துருவேன், போயிரு.